எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதற்கான விளக்கத்தை அறிவுபூர்வமாகவும் திருக்குரான் ஹதீஸ் ஆதாரங்களுடனும் சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். அல்லாஹ் அரிசில் தான் இருக்கிறான். அரிசி என்ற ஒரு சிம்மாசனம் அவனுக்கு இருக்கிறது, அதில் அமர்ந்து அவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். இப்படித்தான் குர்ஆன் அல்லாஹ்வை பற்றி சொல்கிறது. இதில் முஸ்லீம்களில் உள்ள சில பேர் இந்த அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற ஒரு விஷயத்தில் பல குழப்பமான கருத்துக்களை மக்கள்கிட்ட விதைக்கிறார்கள். எதற்கு விதைக்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அவர்கள் கடவுள் என்று கருதுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தன்மை வந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். அதுக்காக என்ன செய்யணும்னா, அல்லாஹ்வை இடம் மாற்றணும். அரசியல் இருக்கான்னு சொன்னால் அந்த அவுளியாட்டை இப்படி இருப்பான் இப்படின்னு ஆக்கிறதுக்காக வேண்டி தான் அல்லாஹ்வை எல்லா இடத்துலையும் இருக்கிறான் என்கிற ஒரு சித்தாந்தத்தை கொண்டு அவுளியாக்கள், மகான்கள், பெரியார்கள் அவங்க அல்லாஹ்வை ஆயிடுவாங்க, அல்லாஹ் எல்லா இடத்துக்கும் வந்துடுவான் என்று சொல்வதற்கு காரணம் இந்த ஒரு நோக்கத்திற்கு தான். அதற்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், திருக்குரானில் உள்ள அந்த அரசியல் இருக்கிறான் என்பதற்கு ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுப்பாங்க. இன்னும் சில விஷயங்களை இப்போ இலக்கியமாக சொல்லப்பட்ட விஷயத்தை நேரடியான அர்த்தத்தில் திசை திருப்பி நம்மளை வழிகெடுப்பாங்க. அப்போ நம்ம பாசிட்டிவாக மாத்திரம் கொள்கையை அறிந்து கொள்ளாமல் மாற்று கருத்தில் உள்ளவங்க எப்படியெல்லாம் குழப்புறாங்க, அது எப்படி தவறு, அப்படி விளங்கினாதான் அது சரியான விளக்கமாக இருக்கும். இப்போ அரசியல் இருக்கிறான் என்று சொன்ன உடனே தெளிவாக இருக்குது வாசகம். அரசுக்கு சொந்தக்கார மகத்தான அரசு, அந்த மாதிரி எல்லாம் அரசுக்கு உள்ள எல்லாம் அடங்கி இருக்குது. இப்படியெல்லாம் வசனங்களை பார்த்த பிறகு அதை எப்படி மறுப்பாங்கன்னு கேட்டால், அரசுக்கு உரியவன் அல்லாவுக்கு எதுக்கு அரசுலாம், அல்லாவுக்கு அரசுலாம் தேவை கிடையாது, அவனுடைய வல்லமை அப்படி காட்டுறான். பெரிய அரசுக்குரியவன் என்ன அர்த்தம், பெரிய அதிகாரம் உள்ளவன், பவர் உள்ளவன் என்கிற ஒரு அர்த்தம் தானே தவிர அரசுக்கு அரசுங்கிற ஒரு ஆசனம் என்றோ அந்த மாதிரி கருத்து கொடுக்க இயலாது. அவன் என்னப்பா சிம்மாசனத்தை உட்காந்துருக்கான்னு சொல்கிறோம்ல, சும்மா இருக்கிறாலையும் சொல்லுவோம். சாதாரண ஒருத்தனை கூட கொஞ்சம் அந்தஸ்தில் இருக்கான்னு சொன்னால் அவர் சிம்மாசனத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிற வாசகம். இதுக்கெல்லாம் அரசுக்கு அரசுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது, இப்படி ஒரு வியாக்கியானத்தை கொடுப்பாங்க. இப்படியும் சில மொழிகளில் சொல்கிறது உண்டு தான். சிம்மாசனத்தில் இருக்கிறான்னு சொல்லுவோம், சிம்மாசனத்தில் இருக்க மாட்டான். ஆனால் இந்த அரசுக்கு அப்படி அர்த்தம் கொடுக்க முடியுமா? அரசுங்கிறது அல்லாஹ்வுடைய பவரை காட்டுதா, சக்தியை காட்டுதா, அது ஒரு மெட்டீரியலை காட்டுகிறதா என்று பார்த்தால் சக்தியை காட்டவே கிடையாது. அது ஒரு பொருளைத்தான் அரசு என்று அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு பொருளைத்தான் சொல்கிறதே தவிர அரசுன்னே ஒன்று கிடையாது. அவனுடைய ஆற்றல், அவனுடைய வல்லமை, அந்த மாதிரி தான் நம்ம அர்த்தம் செய்யணும் சொல்கிறாங்கல்ல. தவறு. தவறுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அரசை பற்றி திருக்குறானில் என்னென்னலாம் சொல்லப்பட்டு நடத்தோம்னு சொன்னால் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். 39வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தரல் மலாயிகத்தை, நபியே நீங்கள் வானவர்களை காண்பீர்கள். எப்படி காண்பீர்கள்னா, ஹாஃபீன மின் ஹவுலில் அரிசி, அரிசி சுற்றி நின்று கொண்டு யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், இறைவனுடைய புகழை பாடிக்கொண்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அரசு ஒரு சக்தியாக இருந்தால் அதை சுற்றி இப்படி நிற்பாங்க. வானவர்கள் அல்லாஹ் அரசில் இருக்கிறான், வானவர்கள் அரசை சுற்றி நின்று கொண்டு அல்லாஹ்வை புகழ்வதை நபியை நீங்கள் காண்பீர். மறுமையில் எழுப்ப காண்போங்கிறான். அல்ல நாமும் காண்போம் அல்லாஹ் அரசில் இருப்பதையும் அதை சுற்றி வானவர்கள்லாம் இறைவனை புகழ்ந்து போற்றுவதையும் எல்லாரும் தான் பார்க்க போகிறோம் மறுமையில். இதில் மேற்று என்னன்னு கேட்டால், அரசுங்கிறது ஒரு ஆற்றலை குறிக்கிற மாதிரி இருந்தால் இந்த வாசகத்தில் சொல்லுவானா? அரசு சுற்றி ஆற்றலையை சுற்றி நிற்பாங்க, அரசை சுற்றி இருக்கிறார்கள்ங்கிற அந்த வாசகமே அரசுன்ற ஒரு இருக்கிறது, ஒரு பொருள் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அதே மாதிரி 40வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ, எந்த வானவர்கள் அரசை சுமக்கிறார்களோ அவர்களும், ஒமன் ஹவுலஹு, அரசை சுற்றி இருப்பவர்களும், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், இறைவனுடைய புகழை போற்றி துதித்து கொண்டிருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது? அரசை சுமக்கிறதுக்கு வானவர்கள் இருக்காங்களாம். அரசுன்னு ஒரு சிம்மாசனத்தை அமைச்சிட்டு அது அல்லாஹ் என்ன தன்னுடைய ஆதிக்கத்தை, தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக வேண்டி அதை தூக்கி சுமக்கிறதுக்கு மலக்குகளை படைத்திருக்கிறான். அந்த மலக்குகள் அரசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சக்தியவா சுமந்தாங்க மலக்குகள், அரசு சுமந்தாங்களா? அப்போ சக்தி என்கிற ஒரு அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு
இந்த வசனம் 40வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் அல்லதீன யஹ்மிலூனல் அர்ஷ, அரிசை சுமந்திருக்கக்கூடிய வானவர்கள் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அரிசுன்ற ஒரு மெட்டீரியல் இருக்கிறது, அதை வானவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், சுமந்து கொண்டு அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாசகம் எதை காட்டுதுன்னு சொன்னா, இவங்க ஒரு தவறான வியாக்கியானம் கொடுத்து அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்று சொன்னால் தவறான கொள்கை எடுபடாது என்பதற்காக வேண்டி தெல்ல தெளிவான அந்த வசனத்துக்கு மனமுரண்டாக தப்பான அர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த வசனத்துக்கு அவங்க பதில் சொல்ல முடியாது. அதே மாதிரி அல்லாஹ் கேட்குறான், அதாவது உலகத்தை அல்லாஹ் அழிப்பான். இப்போ எல்லாம் பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டே போகுது, எல்லாமே அழிஞ்சு விடும். எல்லாம் அழிஞ்சிடும்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த கண்ணியம் போய் விடக்கூடாதுங்கிறக்காக வேண்டி அரிசி மட்டும் அழியாது. அரிசி மட்டும் அழியாது மாத்திரமில்லை, அரிசி சுமக்கிற வானவர்களும் அழிய மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் பாருங்க, ஒல் மலக்கு அல அர்ஜாயிஹா வ யஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் சமானியா. இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், உலகம் அழிக்கும் பொழுது வானவர்களில் 8 வானவர்கள் அந்த அரிசை சுமந்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் இருப்பான், அரிசி இருக்கும், அதை சுமந்து கொண்டிருக்கிற வானவர்கள் இருப்பார்கள். எல்லாம் க்ளோஸ், அழிச்சிருவான் அல்ல. அப்போ எல்லாம் அழிக்கக்கூடிய நேரத்தில் கூட அரிசிங்கிறது ஒன்று இருக்க வச்சிருக்கான் அல்ல. அவனுக்கு தேவை கிடையாது, அவன் அரிசி இல்லாமல் இருப்பான். அவன் எதை விரும்புகிறானோ அவன் அதை செய்வான். அந்த அடிப்படையில் அரிசி என்ற ஒரு அரியாசனத்தின் மீது அவன் இருந்து கொண்டு அதை சுமக்க வானவர்களை வைத்திருக்கிறான். அது 8 வானவர்கள், அதுக்கு நம்பர் வரைக்கும் சொல்கிறான் அல்ல. ஒரு ஆட்களுக்கு அப்படி சொல்ல தேவையில்லை. 8 வானவர்கள் அரிசியை சுமந்து இருப்பார்கள். சுமப்பதற்கு ஒரு வானவர்களை எல்லாம் படைக்கிறான், 8 வானவர்களை. அப்போ இதில் என்ன பிரச்சனை, அல்லாஹ் அரிசில் இருக்கான்னு தெல்ல தெளிவாக வருது. அரிசிக்கு வேறு அர்த்தம் கொடுக்கவே இயலாது என்று இந்த 3 வசனங்கள், இப்போ நான் எடுத்துக்காட்டிய இந்த 3 வசனங்களும் அரிசின்னா அரிசி தானே தவிர அது ஒரு சக்தி பவரை காட்டுது, சிம்மாசனம்னா ஆட்சி அதிகாரத்தை காட்டுது என்றெல்லாம் வியாக்கியானம் கொடுக்க முடியாது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஏன்னு கேட்டால் இந்த வியாக்கியானத்தை கொடுத்து உங்களை குழப்புவார்கள். கொள்கை விளக்கத்தை நம்ம சொல்லும் பொழுது அரிசில் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது அரிசினா அரிசா, அரிசினா வேற அர்த்தம் வச்சுக்கிறேன்னு அப்படிம்பாங்க. வேற அர்த்தம் வைக்க முடியாதுப்பான்னு சொல்லி இந்த வசனங்கள் தெல்ல தெளிவாக சொல்கிறது. அதுபோக என்ன செய்வார்கள் என்று கேட்டால், சில வசனங்களை குர்ஆனை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் இப்படி இருக்கும். இன்னல்லாக மா சாபிரீன், பல வசனங்கள் குர்ஆனில் இப்படி இருக்கிறது. இன்னல்லாக மால் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சமுடைய மக்களோடு இருக்கிறான். இன்னல்லாக மால் மூமினீன், மூமின்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இந்த கருத்து பல வசனங்கள், இந்த சொல்லை அமைந்திருக்கக்கூடிய வசனங்கள் ஏராளமாக குர்ஆனில் இருக்கிறது. இதை கொண்டு வருவாங்க. அல்லாஹ் அரசியல் இருக்காங்கிறிய, அல்லாஹ் எங்கே இருக்க பற்றியா, யாரோடு இருக்கிறான், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கு, இங்கே தான் இருக்கிறான் அப்படிங்கிறேன். பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ன அர்த்தம், அரசியல் இல்லை, இங்கே தான் இருக்கிறான். முத்தகீன்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அங்கே தான் இருக்கிறான். மூமின்களோடு அல்லாஹ் இருக்கிறான், இங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ் இங்கே கொண்டு பார்க்குறாங்க. அல்லாஹ் அவன் படைக்கப்பட்ட பொருளுக்குள்ளே கொண்டு அதுக்குள்ளே அடக்கி அதுக்குள்ளே அல்லாஹ் நுழைந்துக்கிட்டான்னு காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் காட்டுவார்கள். இதுக்கு போவதற்கு முன்னாடி பொதுவான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருக்க வேண்டும். பொதுவான அறிவு என்ன அறிவுன்னு கேட்டால், எந்த ஒரு மொழியை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு பல சொற்களுக்கு பல வாக்கியங்களுக்கு நேரடி அர்த்தத்தை நம்ம கொடுப்பதோடு இன்னொரு அர்த்தம் கொடுக்க முடியும். சில சொற்களுக்கு எப்போவுமே நேரடி அர்த்தம் தான் கொடுப்போம். சில சொற்களுக்கு நேரடியான அர்த்தமும் இருக்கும், ஒரு இலக்கியமான ஒரு அர்த்தமும் கொடுப்போம். நேரடியான அர்த்தத்தை தராது. இப்படி அரபியில் மாத்திரமல்ல, குர்ஆனில் மாத்திரமல்ல, ஹதீஸில் மாத்திரமல்ல, நீங்கள் பேசுகிற பேச்சு, நான் பேசுகிற பேச்சு, எந்த பாஷையில் உள்ளதாக இருந்தாலும் இப்படியான சொற்கள் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனுஷன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். என்னடா ஆட்டம் போடுறேன்னு கேட்குறோம். இதுக்கு ஆட்டம் போடுறேன்னு ஆட்டம் போடுறான்ல, ஆட்டம் போடுறது பார்க்குறீங்கல்ல, என்னடா ஆட்டம் போடுறேன்னா என்ன அர்த்தம், ஆட்டம் போடுறத பற்றி கேள்வி கேட்குறோம்னு அர்த்தம். சும்மா உட்காந்துருக்கான் ஒருத்தன், ஏன்டா ஆட்டம் போடுறேங்கிறோம். இவன் ஆட்டமாக போடலை. ஆட்டம் போட்டிருக்கிறவனை பார்த்து ஏன்டா ஆட்டம் போடுறேன்னா ஆட்டம் போடுற அர்த்தம் கொடுத்துருவோம். சும்மா உட்காந்துருக்கேன், என்னடா ரொம்ப ஆடுற அப்படின்னு சொன்னான். நான் எங்கே சும்மா உட்காந்துருக்கேன், இவன் ஆடவுலாம் இல்லை, இவன் செய்கிற சேட்டை இதெல்லாம் பார்த்தா ஆடுற மாதிரி இருக்குது. அதுக்காக சொன்னமே தவிர ஆடவா செய்யறாமன், என்னடா ரொம்ப குதிக்கிறவனை பார்த்து சொன்னால் குதிக்கிற அர்த்தம், குதிக்காதவனை பார்த்து சொன்னால் குதிக்கிற அர்த்தம் இப்படி வரும். சும்மா உட்காந்துருக்காம என்னடா குதிக்கிற, ரொம்ப குதிக்கிறீங்களோ இப்படின்னு கேட்குறோம். அப்போ ஒரு குதித்து கொண்டிருப்பதை பார்த்து சொன்னால் குதிக்கிறான் என்பதற்கு குதிக்கிறான்னு தான் அர்த்தம் கொடுக்கணும். அவன் சும்மா இருக்கான், குதிக்கலாம் கிடையாது. அவனுடைய செயல் குதிக்க மாறி மாறி தாவுறான். என்னடா தாவிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா நான் உட்காந்து நேற்று அதை சொன்னா இன்றைக்கி இதை சொல்கிறான் பாருங்கள், அதுக்கு சொல்கிறது இப்படி
நேற்று ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு ஒன்று சொன்னான்னு, என்னடா தாவுற? நான் எங்க தாவுற, சும்மா நான் உட்காந்துருக்கேன் அப்படிமா. தாவும் போது சொன்னால் அதே அர்த்தம் தான். ஒருத்தன் மரத்துக்கு மரம் தாவுறான், என்னடா தாவுறேன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சும்மா உட்காந்துருக்கா சொன்னால் அந்த அர்த்தம் வராது. இது எல்லா பாஷைகளையும், இது குரானில் மட்டும் கிடையாதுங்க, எல்லா பாஷைகளையுமே என்ன செய்யறது, அந்த சூழ்நிலையை வைத்து நேரடி அர்த்தம் தான் கொடுக்க வேண்டும். நேரடி அர்த்தம் கொடுக்க இயலாத நிலை இருந்தால் வேற அர்த்தத்துக்கு போகணும். இது எல்லா மொழியிலையும் உள்ளது. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை வச்சு அந்த அர்த்தம் மாறுவதுங்கிறது குரானும் மனிதர்களுடைய மொழியில் தான் அருளப்பட்டிருக்கிறது. புது பாஷையை உண்டாக்கி எல்லாம் குரானை தந்தான். ஏற்கனவே வழக்கத்தில் இருந்த அரபு மொழியில் தான் குரானை தந்திருக்கிறான். அதில் இதே மாதிரியான வாசகங்கள்லாம் இருக்கும். ஒரு மண்ணடியில் ஒரு மீட்டிங் நடக்கிறது, ஒரு கட்சிக்கார சிறப்பு பேச்சாளர் பேசுகிறாரு. அது என்ன செய்வோம், சிங்கம் கரிச்சிக்குதுமோ. சிங்கம் மனுஷன் நிற்க சிங்கம் எங்கடா இருக்கு, தம்பு செட்டு தெருவில் மேடையில் சிங்கம் கரிச்சது பார்த்தேங்கிறான். அவன் லூசுன்னு நம்ம சொல்லுவோம், லூசுன்னு சொல்ல மாட்டேங்க. இவன் சிங்கங்கிறது அந்த அர்த்தத்தில் சொல்லலை, வீரமாக பேசுகிறத சொல்கிறான், வீரத்துக்காக வேண்டி இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிக்கிடுவோம். நான் பொருட்காட்சிக்கு போனேன், மியூசியத்துக்கு போனேன், அங்கே ஒரு சிங்கத்தை பார்த்தேங்கிறான். சிங்கம் என்ன அர்த்தங்க? அப்போ பார்க்க வேண்டிய இடத்துல சிங்கத்தை பார்த்தேன்னா சிங்கத்தை பார்த்தேன்னு அர்த்தம். பார்க்க முடியாத இடத்துல பார்த்தேன்னு சொன்னால் வேற அர்த்தத்தில் சொல்கிறான். இப்படி நம்ம விளங்கிக் கொள்வோம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகளை வைத்து நேரடி அர்த்தம் கொடுப்பதற்கு தடை இருந்தால் வேற அர்த்தம் கொடுக்கணும். நேரடி அர்த்தம் கொடுப்பதற்கு தடை இல்லாட்டி என்ன செய்யணும், நேரடி அர்த்தம் தான் கொடுக்கணும். இப்போ அரசுங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்க எந்த ஒரு தடையுமே கிடையாது, அதை கொடுத்துட்றோம். இப்போ என்ன செய்யுது, அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் இருக்குது. பொறுமையாளோடு இருக்கிறான் என்பது வந்து பொறுமையாளன் எத்தனை பேர் இருக்கான்? பொறுமையாளோடு இருந்தான்னு சொன்னால் நிறைய அல்லா இருக்கிறானா? சரி, பொறுமையாளோடு அல்லா இருக்காங்கிறீல்ல, ரொம்ப பொறுமையாளர் போய் அடிச்சு விட்டான், அவனை ஆள் செத்த போயிடுறான். அப்போ அல்லா இருந்து செத்துட்டான் அவன். பொறுமையாளரோடு அல்லா இருந்தான்னு சொன்னால் அவன் சாவக்கூடாது, அல்லாவும் சாவ மாட்டான். அல்லா ஒருத்தனோட இருந்தால் அவனும் சாவக்கூடாது. அப்போ பொறுமையாளரோடு அல்லா இருக்கிறான்னு நம்ம சொல்கிறத வந்து அவனுக்குள்ளே தான் அல்லா இருக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்தோமே, ஆனால் அவனுக்கு எந்த இழப்பும் ஏற்படலாமா? ஏற்படக்கூடாது. அப்போ என்ன விளங்கணும், அரசில் இருக்கான்னு சொல்லிவிட்டான். அரசில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், உனக்கு நல்லது செய்வேன், உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணம் எடுத்துக்கிறோம், ஒரு தலைவர் கேட்பார், இந்த தலைவர் யாரோட இருக்கிறாரு? நம்மோட இருக்காரு. இல்லையா, காணாம, அவர் டெல்லியில் இருக்காரு. டெல்லியில் இருந்தாலும் என் கட்சி கூட்டணியில் இருக்காரா அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? ஒரு கட்சி தலைவர் வந்து இன்னொரு தலைவரை பற்றி கேட்பார், அவர் யாரோட இருக்கிறாரு? ஏன் நம்மளோட தான் இருக்காரு, காணாம பக்கத்தில் அப்படி சொல்கிறது. நம்மோட இருக்கான்னு அர்த்தம், அவரோட உட்காந்துக்கான அர்த்தம் இல்லை, அவருக்கு உள்ள உட்காந்துக்க அர்த்தம் இல்லை, அருகில் இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை, சப்போர்ட்டாக இருக்கிற அர்த்தம். என்னோட இருக்காருன்னு அர்த்தம், இவருக்கு சப்போர்ட்டாக எங்கள் கூட்டணியில் இருக்கிறாரு. அப்போ எங்களோடு ஒருத்தர் இருக்கிறாரு என்று நம்ம சொன்னால் எப்போ சொல்கிறோம், ரெண்டு பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சு நம்மோடு இருக்கிறாருன்னா அந்த அர்த்தம் கொடுத்துக்க. பக்கத்தில் ஆள் இல்லை, நம்மோடு இருக்கிறார் என்ன அர்த்தம்? வேற அர்த்தம், சப்போர்ட்டாக இருக்காருன்னு அர்த்தம். இப்படி எல்லா சொற்களுக்கும் இப்படியான அர்த்தம் இருக்கும் பொழுது, இப்போ அல்லாஹ் அரசில் இருக்கான்னு தெரிஞ்சிச்சுல, அரசில் இருக்கிற ஒருத்தனை இங்கே இருக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வேற அர்த்தம் கொடு. அரசியல் இருக்கான்னு ஆயிடுச்சு, அரசு மெட்டீரியல் ஆயிடுச்சு, அதை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஆகிவிட்டது. அரசியல் எல்லாம் இருக்கிறான், பொறுமையாளரோடு இருக்கிறான், முரணா? இல்லை. அரசியல் இருக்கிறான் என்பது நேரடி அர்த்தத்தில் இருக்கிறான், உங்களோடு இருக்கிறான், என்னோடு இருக்கிறான் என்பது வந்து இலக்கியமாக சொல்லப்படுறது. அரசியல் இருந்து கொண்டே என்னோடு இருக்கிறான் என்று சொன்னால் என்னை கண்காணிப்பான், என்னை பார்ப்பான், என்னை உதவி செய்வான், என்னை தண்டிப்பான், இந்த மாதிரி இடத்துல உன்னோடு இருக்கிறான் என்ற வாசகத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அல்லாவை இடம் மாற்ற பார்க்கிறார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறானோ அதை இடம் மாற்ற பார்க்கிறார்கள். இன்னொரு விஷயம் தெரியுங்களேன், ஒரு மனிதன் படைத்தோம், அந்த மனிதனுக்கு பெடரி நரம்பை விட நம்ம அருகில் இருக்கிறோம். நல்லா மனிதனை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பெடரி நரம்பு இருக்குல்ல, மூளை தான் மனுஷங்கிறது, உடம்புலாம் கிடையாது. மனுஷங்கிறது மூளை தானே, மூளைக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளது எது? பெடரி நரம்பு தான். அது வழியாக தான் எல்லா கனெக்ஷனுமே வருது, கை கால் எல்லாம் இயங்குறதா இருந்தாலும் ஜங்ஷன் பாக்ஸ் இதுதான், மூளையில் இருக்கக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ் இதுதான் மூளைக்கு கிட்ட உள்ளது. அதை விட நான் கிட்ட இருக்கேங்கிறான்ல, உன்னுடைய மூளைக்கு வந்து நீ உன் கை கூட உனக்கு கிட்டத்தில் இல்லைப்பா, உன் கால் கூட தூரமாக இருக்குது, டிஸ்டன்ஸாக இருக்குது, பெடரி நரம்பு உனக்கு கிட்டத்தில் இருக்கிறது, நான் அதை விட கிட்ட இருக்கேங்கிறான்ல. அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடரி நரம்பை விட நான் அருகில் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அருகில் இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான அர்த்தமா? இல்லை. என்ன அர்த்தம்? பிடரி நரம்பு கூட கண்காணிக்க தெரியாது, நான் அவ்வளோ கண்காணிப்பில் இருப்பேன், கட்டுப்பாட்டில் வச்சுருப்பேன், எனக்கு தெரியாமல் ஒன்று மூளை இயங்க முடியாது. இந்த ஒரு அர்த்தத்துக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அருகில் இருக்கிறேங்கிறான்.
தூரம் அங்கே இருக்கான், அரிசில் இருக்கான், நம்ம எப்படி பார்ப்பான் நினச்சிடாத. அப்போ கிட்ட இருக்கிறேன், நான் அரிசில் தான் இருக்கிறேன், உன்னை கண்காணிப்பதில் நான் கிட்ட இருக்கிறேன். இப்போ ஒரு ஆஃபீஸ் மேனேஜர் இருக்கார், அவர் 40வது மாடியில் இருப்பார். கீழே உள்ள ஃப்ளோரில் ஒருத்தர் என்ன செய்கிறான், ஊழியர்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கே சிசிடிவியை போட்டு மேலே பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் மேலே தான் இருக்கார். இங்கே இருக்கார் ஆள் அப்படின்னு என்ன அர்த்தம், கேமராவில் பார்த்துட்டு இருக்காரு நீ செய்கிற அம்புட்டைங்க. அவர் அங்கே தான் இருக்கார் 40வது மாடியில். அப்போ 40வது மாடியில் இருக்கிற ஒருத்தர் கீழ் ஃப்ளோரில் உட்காந்துருக்கிற உன்னையெல்லாம் கண்காணிக்கிறார், நம்புறியா இல்லையா? அந்த வகையில் கிட்ட தானே இருக்காரு. அடே அரசு 40 மாடி நினைக்காத, இங்கேயும் இருக்கான் ஆள், இங்கேயும் அவனுக்கு கண் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம், இங்கே உள்ள கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது, இது டிஸ்பிளே ஆகிறது, அவர் இருக்கிற ரூமில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார், நீ போகிறது ஆடுறது எல்லாமே தெரியும் அவருக்கு. இதுதானே அர்த்தம். நீ 50 மாடியில் உட்காந்து நீ வந்து கீழே கண்காணிக்க இயலும், படைச்ச ரப்புல் ஆலமீன் அரசில் உட்காந்து உன்னை கண்காணிக்க இயலாதா? அப்போ அதை விட நெருக்கமாக உனக்கு நான் இருக்கிறேன் என்றாவது எதில் சொல்கிறான்னு கேட்டால் 50:16 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். பிடரி நரம்பை விட நெருக்கம். இதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறது, பிடரி அதுக்கு அல்ல சொல்லி காட்டுறான். அது அர்த்தம் என்னங்கிறதுக்கு அந்த வசனத்திலேயே ஒலக்கது ஹலக்கனல் இன்சான், மனிதனை படைத்தோம், நஅலமு மாத்து வசுவிசுபிஹி நப்சு, அவனுடைய உள்ளம் எது வசுவச அதாவது ஊசலாட்டம் ஏற்படுமோ அதுவும் எனக்கு தெரியும். ஏன் தெரியும், கிட்ட இருக்கேங்கிறான். கிட்ட இருக்கிற அர்த்தம் என்னன்னு கேட்டால், பிடரி நரம்போட கிட்ட இருக்கிறேன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நான் அறிவேன், உன் மனதில் ஓடுகிற எண்ணங்களையும் நான் அறிவேன். உன் நாளும் நம்ம அறிவோம். மாத்து வஸ்விசுபிஹி நப்சு, அவனுடைய உள்ளங்களில் ஓடுகிற எண்ணங்களையும் நான் அறிவேன். ஏன்னு கேட்டால் பிடரி நரம்போட கிட்ட இருக்கிறேன். அப்போ மனசில் ஏதாவது நினைச்சோன்னு வைங்களேன், அது அவனுக்கு தெரிஞ்சிடும். பிடரி நரம்புக்கு தெரியாது, அது கமாண்டை பாஸ் பண்ண தான் செய்யும். அப்போ இது அல்லாவுக்கு என்ன தெரியும், அதை விட நெருக்கமான விஷயங்கள்லாம் தெரியும் என்பதற்கு தான் அந்த வாசகத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் எங்களோட இருக்கான்னு சொல்கிற வசனம் இருக்குல்ல, அதுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வசனங்களே இதுக்கு எல்லாம் மறுப்பு வச்சிருக்கிறான். குர்ஆனில் 5வது சூறாவில் 12வது வசனம். இதில் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னு கேட்டால், உலகது அகதல்லாஹு மீசாக பனி இஸ்ராயில், இஸ்ரவேல் மக்களிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தம் செய்தான், உறுதிமொழி எடுத்தான். பாசனா மின்ஹும் இஸ்னை அஷர நகீபன், 12 தேர்வு செய்யப்பட்ட பிரமுகர்களை நம்ம அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம் சொல்கிறான். காலல்லாஹு அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி மாக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு 12 பேரை செலக்ட் பண்ணி அல்லாஹ் அவங்கள்ட்ட சொல்லுகிறான், நான் உங்களோடு இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன், லைன் அக்கமத்துமு சலா, தொழுகை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுத்து என் தூதர்களை நம்பி அவங்களை கண்ணியப்படுத்தினீர்களே, ஆனால் நான் உங்களோடு இருக்கிறேன் இப்படின்னு வருது. உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், லவ் கஃபிரன் அன்கும் செய்யாத்திக்கும் உங்களை உதுகிலன்னக்கும் ஜன்னாத்து, உங்களோடு இருக்கிறேன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால், நீங்கள் செய்கிற தவறுகள் இருக்குமேயானால் அதை நான் சரி செய்வேன், நீங்கள் சரியான காரியங்கள் செய்தீர்களே ஆனால் நான் பரிசு தருவேன், அந்த வகையில் உங்களுக்கு கண்காணிப்பவனாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த அர்த்தம் தான் கொடுக்கணும் என்பதற்கு அந்த டோட்டல் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் விளங்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். பத்ர் போர்க்களத்தில் மலக்குமார்களை அனுப்பி எல்லாம் உதவி செஞ்சான். அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது, இது யூஹி ரப்புக இலல் மலாய்க்கத்தி, போர்க்களத்தில் நின்றார்கள் வானவர்கள், அவங்களுக்கு உன்னுடைய இறைவன் வஹி அறிவித்தான். என்ன அறிவித்தான்னா, அன்னி மாக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன். வானவர்கள் அல்ல அனுப்புகிறான், அனுப்பி வைத்து சொல்கிறான், அன்னி மாக்கும், நான் உங்களோடு இருக்கிறேன். அப்புறம் சொல்கிறான், சப்பித்துள்ளதின் ஆமனும், எனவே நீங்கள் மூமின்களை வலுப்படுத்துங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், அதை மூமின்களை வலுப்படுத்துங்கள்ங்கிறான். அல்லாத வானவர்களோட இருக்கிறானா இல்லையா, இருக்கும்போது அவர் அல்லாவாயிருவார்னு சொன்னால் அவர் இந்த வேலையை ஒரு ஆர்டர் போட்டு செஞ்சுட்டு போயிடலாம். நீங்கள் வலுப்படுத்துங்கள், பொலரிபு ஃபவுக்கல்லானா, கழுத்துக்கள்லாம் யுத்தத்தில் வெட்டுங்க, விரல்கள்லாம் துண்டாக்குங்கள், அல்லா மலக்குகள் கட்டளை போடுறான். அல்லாவே அவங்கள்ட்ட இருக்கும்போது இப்படி என் கட்டளை போடணும். அப்போ அல்லாஹ் உனக்கு பலம் தருவேன், உனக்கு துணை செய்வேன், உதவியாக இருப்பேன் என்று சொல்கிறானே தவிர மலக்குகளுக்கு உள்ளே அல்லாஹ் இருக்கவில்லை, மலக்குகளுக்கு பக்கத்தில் தோளில் கையை போட்டுக்கிட்டும் அல்லாஹ் இருக்கவில்லை. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்வதிலிருந்து அவன் வெளியே இருந்து ஆர்டர் பண்ணுறான். அவனே உள்ளக்க இருந்தால் அவன் ஆர்டர் பண்ணுறான், நானே உள்ளக்க இருந்தால் நான் எப்படி ஆர்டர் பண்ணுறது? மலக்குகளுக்கு உள்ளது அல்லாஹ் இருந்தான்னு சொன்னால் அப்போ அல்லாஹ் தனக்கு தானே ஆர்டர் பண்ணிக்கிட்டானா? வெட்டுங்கள்ங்கிற ஆர்டர்லாம் யாருக்கு? அப்போ வெளியே இருந்து ஆர்டர் பண்ணுறான். அப்போ வெளியே இருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு கிட்ட தான் இருக்கிறேன், உங்களோட தான் இருக்கிறேன். அப்போ உங்களோடு இருக்கிறேன் என்பதை அந்த நெருக்கத்தை காட்டுவதற்கு, கண்காணிப்பை காட்டுவதற்கு, கவனிப்பை காட்டுவதற்கு, உதவியை காட்டுவதற்கு சொல்கிற ஒரு வாசகம் தான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான். வானபூமியெல்லாம் 6 நாள் நல்லா படைத்தான், பிறகு அரசில் போய் அமர்ந்தான், அதுக்கப்புறம் இரவுல நடக்கிறது, பகலில் நடக்கிறது, வானத்தில் இறங்குறது எல்லாமே அவனுக்கு தெரியும். ஓஹோ மாக்கும் அயனமாக்கும் தும்,
நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட இருக்கிறான். எதுக்கு அது சொல்கிறான்? இதை சொல்வதற்கு இம்புட்டு விஷயத்தை சொல்லிடுறான். ராத்திரி நடந்தால் எனக்கு தெரியும், பகலில் நடக்கிறது தெரியும், நீ பூமியில் நடக்கிறது தெரியும், வானத்தில் நடக்கிறது எல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நான் உன்னோட இருக்கிறேன். எதுக்கு இது அல்லாஹ் சொல்கிறான்? அல்லாஹ் எங்கோ இருக்கிறான் நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம்னு நினைக்கிறிய, நினைச்சிடாத. நான் எங்கோ இருக்கிறதா உனக்கு தெரிந்தாலும் உன் கிட்டையும் இருக்கிறேன், என்னால் கண்காணிக்க முடியும், என்னால் உனக்கு உதவி செய்ய முடியும், ஒரு உத்தரவின் மூலமாக உனக்கு தேவையானது என்னால் செய்து தர முடியும். இந்த ஒரு அர்த்தத்தில் தான் இந்த எல்லா இடங்களுமே வருது. அந்த வசனங்களை பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான்னு சொல்லிட்டான்ல, அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, மூமின்களே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாட்ட உதவி தேடுங்கள். பொறுமையோடு அல்லாஹ் இருக்கிறான் இருக்கு. உதவி தர சொல்வது என்ன காட்டுது? அல்லாஹ் இல்லைன்னு காட்டுது. அவன்கிட்ட பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாட்ட உதவி தேடுங்க, அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறான். அப்போ அல்லாட்ட நீங்கள் உதவி தேடும் பொழுது அவன் தருவான் என்பதற்குத்தான் அவர்களோடு இருக்கிறான்ங்கிற வாசகத்தை யூஸ் பண்ணுறான் அல்லாஹ். அப்போ எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் இந்த மாதிரி கருத்து வருகிறதோ அந்த இடத்துல பூரா என்ன அர்த்தத்தில் வரும்னு கேட்டால், உங்களுக்கு உதவியாக இருப்பேன், உங்களுக்கு அனுசரணையாக இருப்பேன், உங்களை கண்காணிப்பேன், உங்கள் நன்மைகளை கணக்கிட்டு உங்களுக்கு கூலி தருவேன், இந்த கருத்துப்பட வர்றதையெல்லாம் எடுத்துக்கொண்டு திசை திருப்பார்கள். அதே மாதிரி இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சவுர் குகையில் எதிரிகள் விரட்டிட்டு வர்றாங்க. விரட்டிட்டு வரும்போது அவங்களும் அபூபக்கரும் போய் என்ன செய்கிறாங்க, அந்த குகையில் மறைந்து கொள்கிறார்கள். எதிரிகள் சுற்றி பார்க்குறாங்க, அந்த குகைக்குள்ளே இருப்பாங்கன்னு அவங்க நினைக்கல, திரும்பி போயிடுறாங்க. அவங்க ரசூல் பயந்து போய் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர்லாம் பதறாரு. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, லா தஹ்சன், கவலைப்படாத, இன்னல்லாஹ மானா, நம்மோட அல்லாஹ் இருக்கிறான், எதிரிகள்லாம் வரமாட்டாங்க, நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்குது அப்படிங்கிறார். அப்போ நம்மோட அல்லாஹ் இருக்கிறான்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவருக்குள்ளே இருக்கான்னு அர்த்தமா? அது கிடையாது. அந்த அர்த்தம் இல்லைங்கிறது என்னன்னு கேட்டால், நீங்கள் அவருக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால், இந்த வசனம் ஆரம்பிக்குது, இல்லா தன்சுருஹு, நீங்கள் இந்த முகமதுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால், ஃபகத் நஸரஹுல்லாஹ், அவருக்கு அல்லாஹ் ஏற்கனவே உதவி செய்து இருக்கிறான். குகையில் தன் தோழரோடு இருந்தாரே, அல்லாஹ் எம்மோடு இருக்கிறான் என்று சொன்னாரே, அந்த நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்தான். அப்போ உதவி செய்தான் என்பதற்குத்தான் இந்த வாசகம் என்பதை முன்னாடி படித்தா தெரியும். லா தஹ்சன் இன்னல்லாஹ மானாவை மட்டும் பார்த்தா தெரியாது. கவலைப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன்றவுடனே நம்மோடு அல்லாஹ் இருக்கிறானோ, அல்லாஹ் நம்மளோடு உட்கார்ந்துட்டான், இரண்டரை கலந்து விட்டான், ஒன்றுக்குள் ஒன்றாக வந்து விட்டான் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் அந்த வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறான்? இல்லா தன்சுருஹு, மக்களே நீங்கள் இந்த முகமதுக்கு உதவி செய்யாவிட்டால் நான் செஞ்சிருக்கிறேன். எப்போ செஞ்சிருக்கிறேன்? நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னாரே அப்போ உதவி செய்திருக்கிறேன். அப்போ உதவி செய்திருக்கிறேன் என்பது அர்த்தம் அல்லாவே சொல்லி தர்றான். இவங்க ரசூல்லாவே அல்லாஹ் ஆயிட்டாங்க, ரசூல்லாவுக்குள்ளே அல்லாஹ் வந்துட்டான், அவங்க எதை சொன்னாலும் அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் என்கிற மாதிரியான ஒரு தவறான கருத்துக்கு என்ன செய்கிறாங்க, அதை திசை திருப்புறதை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்கிறாங்க. நல்லடியார்களை பற்றி சொல்லும் பொழுது, யார் ஒருத்தனுடைய நல்லடியார்களை பகைத்து கொள்கிறானோ அவனுக்கு நான் எதிரி ஆயிடுவேன் அல்லாஹ் சொல்கிறான். யார் நல்லடியாரை பகைத்து கொள்ளாமல் அவனை அனுசரித்து இருக்கிறானோ அவனுக்கு நான் உதவி செய்வேன் வரக்கூடிய அந்த ஹதீஸில் ஒரு அடியான் கடமையான வணக்கத்தையும் செய்து நஃபிலான வணக்கத்தையும் செய்வானேயானால் அவன் பார்க்கிற கண்ணாக நான் ஆகிவிடுவேன், கேட்கிற செவியாக நான் ஆகிவிடுவேன் அல்லாஹ் சொல்லுவதாக. எப்படி சொல்கிறான்? குந்து சம்ஆஹுல்லதி யஸ்மஉ, எந்த காதை கொண்டு கேட்பான் அந்த காது என் காது தான், அவனுடைய காதாக நான் ஆகிவிடுவேன், அவன் பிடிக்கிற கையாக நான் ஆகிவிடுவேன் இப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை எடுத்துக்கிறாங்க. பார்த்தீர்களா அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த அடியார்களாக இருந்தால் அந்த அவங்களுடைய கண்ணு அவங்க கண்ணில் அல்லாஹ்வுடைய கண்ணு, அவங்க பார்க்குற அல்லாஹ் மாதிரி உன்னை பார்ப்பாங்க, அவங்களுடைய கை அல்லாஹ்வுடைய கை, அவங்களுடைய காது அல்லாஹ்வுடைய காது. ஹதீஸில் அப்படி தான் இருக்குது, நேரடியாக பார்த்தால் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது இலக்கியமாக சொல்லுதா நேரடி அர்த்தத்தில் சொன்னதா? ஒரு செகண்டில் டெஸ்ட் பண்ணிடலாம். அவரை கொண்டு வா, யாருக்கு இப்போ அப்படி ஆயிட்டான்ல, இவருக்கு தானே ஓங்கி வராரு விடு கன்னத்தில், காதில் வலிக்குதா இல்லையா அவருக்கு? அப்போ அல்லாஹ் காதா வலையில், அல்லாவே அந்த காதாக இருந்தால் அடித்தா வலிக்கலாமா? அல்லாவே குத்துன கண்டு பட்டே போயிடுது. யாருக்கு? எந்த அவுளியாவை நீ சொல்றிய அவருக்கு கண்ணு அவருடைய கண்ணு அல்லாவுடைய கண்ணு என்று நீ சொல்வாயானால் அல்லாவுடைய கண்ணு மாதிரி இருக்கணுமா இல்லையா? அவனை செத்தார். அப்புறம் இதெல்லாம் செஞ்ச நீ சொல்ற எந்த அவுளியாவது சாவம் இருக்கிறாரா? அப்போ அல்லாவுடைய கையை ஆகிட்டு செத்துட்டாரு, அல்லாவுடைய காலை செத்துருச்சு, அல்லாவுடைய கண்ணே செத்துருச்சுன்னா அல்லா செத்தானா? அப்படி ஆகலை. வேற என்ன அர்த்தம்? அதில் அவன் கடைசியாக முடியும், அவன் கேட்டால் நான் கொடுப்பேன்னு முடிப்பான். அந்த ஹதீஸில் முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்னா கேட்டால் தருவேன். இந்த மாதிரியான ஹதீஸெல்லாம் வைத்துக்கொண்டு அரசியல் அல்லாஹ் இல்லைன்னு நிலைநாட்டுவதற்கு பாடுபடுகிறார்கள்.
இதுக்கு நிகராக இன்னொரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய, இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்து இவங்களுக்கு மரணடியாக இருக்கும். இதுக்கு அந்த அர்த்தம் அவங்க செய்ய முடியாது. என்ன அர்த்தம்? அல்லாஹ் கேட்பான் மறுமை நாளில், ஒருத்தனை கூப்பிட்டு ஏன்டா பசிக்குன்னு வந்தேன், எனக்கு சாப்பாடு போட்டியான்னு கேட்பான். அந்த அடியான்னு சொல்லுவான், பசியா உனக்கா, எப்போ வந்த, நான் இப்போ இல்லைன்னு சொன்னேன், நீ ரப்புல் ஆலமீனாச்சே அப்படின்னு அவன் சொல்லுவான். ஒருத்தன் ஏழை வந்து ஒரு நாள் உன்ட்ட பசிக்கு சாப்பாடு கேட்கல, நீ இல்லைன்னு விரட்டலை, அவனுக்கு கொடுத்திருந்தால் அங்கே என்ன நீ பார்த்திருப்பாய். ஏன்டா குளிரில் வந்து போர்வு கட்டுற ஏன்டா தரலன்னு எல்லாம் கேட்பான். உனக்கு எப்படி குளிர், நீ ரப்புல் ஆலமீனாச்சே, நீ எப்போ வந்த, ஒருத்தன் ஒரு நாள் வந்து கேட்கல, நீ இல்லைன்னு சொல்லலை, நல்லா கேட்பான். இதை கேட்டோன்னே நீ அவனுக்கு போர்வை கொடுத்திருந்தால் அங்கே வந்து என்னை கண்டிருப்பாய். அப்போ இதே மாதிரி அர்த்தம் செஞ்சா, நீ பிச்சைக்காரனு சோத்தை போட்டிருந்தீங்கன்னா அங்கே என்னை கண்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி வைத்துக்கொண்டு பிச்சைக்காரனை கூப்பிட்டு நீங்கள் தான் இப்போ அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து அல்லாஹ் பார்க்க போகிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் செய்வியா? பெரியார் மகாண்டு வந்தோன்னு அந்த அர்த்தம் செய்வாங்களாம், பிச்சைக்காரனுக்கு வந்து அந்த அர்த்தம் செய்ய மாட்டாங்களாம். சேம் வார்த்தை. அந்த மகான்னு சொல்றியப்பா, பிடிக்கிற கையாயிரமா காலாயிரம், அதை விட கூடுதலான வார்த்தை. அதில் காது மூக்கு தான் அதில் வருது, இது டோட்டலாக ஆயிடுறது. அங்கே நான் அவனாக நான் ஆயிடுவேன். அப்போ ஒருத்தனுக்கு ஏழைக்கு உதவி செய்தால், அவனுக்கு கொடுத்து இருந்தால் அவனிடத்தில் என்னை கண்டிருப்பாய். அப்போ இதை விட கூடுதலான பவர் எது? அவுளியாக்களுக்கு வந்து பிடிக்கிற கண்ணாக கையாக மட்டும்தான் அல்ல ஆகுறானா, இதில் என்ன ஆகுறான்ட்டு அவனே ஆயிடுறான். அப்போ என்ன செய்யணும்? இதுதான் பெரிய அவுளியா. அப்போ இருக்கிற எல்லா பிச்சைக்காரனும் போய் கோயிலை கட்டு, தர்காவை கட்டு, அப்படி சொல்ல முடியுமா? அப்போ அல்லாஹ் அரசில் இருக்கிறான் என்பது மறுக்க முடியாத தெள்ள தெளிவான சான்றுகளை கொண்டு நிரூபணமாகிவிட்ட பொழுது அவனை கொண்டாந்து அதில் இருக்கான் இதில் இருக்கான்னு சொல்லி பிற மருத்துவர்கள் சொல்ல காப்பி அடித்து அந்த மாதிரி நமக்கு இருந்த நல்லா இருக்குமே என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வசனத்தில் விளையாடி தப்பு தப்பாக அர்த்தம் கொடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த குழப்பி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? மொழியில் இரு வகையான வழக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும். இப்படி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கி அருள்வானாக.